வணக்கம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம். இந்த நிகழ்ச்சிக்காக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு பிறந்த கிழமையும் உயர்ந்த வாழ்வும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தலைப்பு பார்க்க இருக்கிறோம். நம்ம எல்லாருமே ஒவ்வொரு கிழமைகள்ல பிறந்திருப்போம். திங்கள் முதல் ஞாயிறு வரை எல்லாரும் ஒரு கிழமையில பிறந்திருப்போம். அப்ப பிறந்த கிழமை ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம ஜாதகத்துல சொல்லுதா சார்? ஆமாம், சொல்கிறது. பிறந்த கிழமையும் சொல்கிறது. பிறந்த கிழமை நம்ம குணத்தையும் நம்மளுடைய செயல்பாடை கூட சில நேரம் தீர்மானிக்கும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு பிறந்த கிழமைக்கு உண்டு. உங்க ஜாதகத்துல நீங்க என்ன கிழமை பிறந்தீங்களோ அந்த கிழமை நாதர்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் பலமான இடத்தில் இருந்தா நல்லது. பலம்னா என்னங்க? ஆட்சி, உச்சம், திரிகோணம், கேந்திரம், அல்லது அந்த கிரகம் தன் வீட்டை பார்க்கிறது. அப்போ நம்ம பிறந்த கிழமையில அந்த கிழமைக்கான கிரகம் நம்ம ஜாதகத்தில் ஒரு நல்ல வலிமையோட இருந்தால் முதல்ல நீங்க ஒரு நல்ல வெற்றிக்கான பயணம், துவக்க பயணம் நல்லா இருக்கும். இதுக்கு நம்ம ஜாதகம் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். பிறந்த கிழமை நல்லா இருந்ததுன்னா, அந்த கிழமை நாதர் நல்லா இருந்தாருன்னா நம்ம வாழ்க்கையும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போறதுக்கு அது உதவி செய்யும் அப்படின்னா மாற்றுக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் தசா புத்திகள், நம்மளுடைய யோகங்கள், இதெல்லாம் சிலது அப்புறம் பார்ப்போம். பிறந்த கிழமையே நமக்கு ஒரு விஷயத்த சொல்லுதுங்கிறது தான் இன்னைக்கு நம்மளுடைய கண்டென்ட். இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு வியாழக்கிழமை பிறக்கிறார். அந்த கிழமை நாதன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ, குரு கிழமைநாதர் யாருங்க? வியாழக்கிழமை பிறந்தா அவங்களுக்கு குரு தான். ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கணும். இல்ல தன் வீட்டை பார்க்கணும். யார்? மீனத்தவோ தனுசவோ குரு பார்த்துடணும் வியாழக்கிழமை பிறந்தவங்களுக்கு. இல்ல 5, 9, 7, 11, 4, 10 இப்படி கேந்திரங்கள்ல இருக்கணும். இருந்துட்டா அந்த கிழமைநாதர் கொஞ்சம் வலுவா இருக்காருன்னு அர்த்தம். இதுல ஆட்சி உச்சத்துக்கு முதல் தரையோ பலம், ரெண்டாவது தன் வீட்டை பார்க்கறது, மூணாவது திரிகோண கேந்திரம், இப்படி நம்ம பிரிச்சுக்கலாம். அப்படி கிழமைநாதர் நல்ல இடத்துல 2-11 இருந்தாலும் நல்ல இடம் தான். நல்ல இடத்துல இருந்தால் நீங்க அந்த கிழமைநாதருக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அந்த கிழமைநாதர் நல்லா இருந்தா நீங்க என்ன கிழமை பிறந்தீங்களோ அந்த கிழமைநாதர் உங்க ஜாதகத்துல நல்லா இருந்தா சொத்துக்கள் அப்படிங்கிறது, வாழ்க்கை முன்னேற்றம் அப்படிங்கிறது, வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பா என்ன தசாபுத்தி நடந்தாலும் உங்களை அப்படியே கைப்பிடிச்சு சப்போர்ட் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்கும். அது ஒரு சப்போர்ட். பிறந்த கிழமைநாதர் நமக்கு வலுவா இருந்தா. இதெல்லாம் ஜோதிடத்துல இருக்கக்கூடிய அதிசூட்சமங்கள், நல்ல விஷயமும் கூட அப்படின்னு நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை, இப்ப ஞாயிற்றுக்கிழமையில இருந்து நம்ம லைனா பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிறாருன்னா சூரியன் தான் கிழமைக்கான அதிபதி. அப்ப உங்க ஜாதகத்துல சூரியன் பலமா இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க எப்பவுமே ஆளுமை, சுயமரியாதை, கௌரவம், ரொம்ப தான் நான்கிற எண்ணம், ஹெல்பிங் மைண்டு, தர்ம சிந்தனையோட இருப்பாங்க. இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. இவங்க மைண்ட் அப்படித்தான் இருக்கும். இதெல்லாம் பொதுவான கருத்து. திங்கக்கிழமை பிறந்தவங்க சந்திரனோட ஆதிக்கம். அப்ப திங்கக்கிழமை பிறந்தவங்களுக்கு சந்திரன் உங்க ஜாதகத்துல நல்லா இருந்தா யோகம். நல்ல இடங்கள்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல இடங்கள்ல இருந்தா யோகம். இந்த திங்கக்கிழமை பிறந்தவங்க தாய் பாசம் அதிகமா இருக்கும், உறவுகளை ரொம்ப நேசிப்பாங்க, எல்லாரும் வேணும்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா பயணம் பண்றது ரொம்ப பிடிக்கும், வாகன பிரியர்கள், உணவு பிரியர்கள், உறவுகள் மேல் பாசம், பற்று, அன்பு. டீ சாப்பிடனாலும் கூட ஒரு ஆள் இருந்தா தான் பிடிக்கும். இது திங்கக்கிழமை பிறந்தவங்களோட குணம். செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க, செவ்வாய் ஜாதகத்துல நல்லா இருக்கணும். செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன லெவல்ல இருந்தாலும் சரி, தேவைப்பட்டா என்னை பாரு, நான் ஏன் வரணும், இஷ்டம் இருந்தா வா, இல்லைன்னா போ அப்படிங்கிற குணம் இருக்கு இவங்ககிட்ட. இவங்க கிட்ட வைராக்கியம் அதிகமா இருக்கும். ஒரு வேலையை சொன்னீங்கன்னா கில்லி மாதிரி, பம்பர மாதிரி பறப்பாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ண தயாரா இருக்காங்க. இவங்க கிட்ட கேட்டீங்கன்னா, சாமி ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் நமக்காக காட் ஒர்க் பண்ண வரும்பாங்க. அந்த மாதிரி கடுமையான உழைப்பின் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள், செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள். புதன் ஆதிக்கம், புதன்கிழமை பிறந்தவங்க பிரில்லியன்ட், அறிவாளி, சமாதான பிரியர்கள், ஞானி, புத்திசாலி, புத்தக பிரியர்கள், எதையாவது ஒண்ணு கத்துக்கணும், படிக்கணுங்கிற ஆசை இருக்கும். புதன் கெட்டு போச்சுன்னா மெமரி பவர் கம்மியாயிரும்.
வீக்கா இருக்கும். அடுத்தது வியாழக்கிழமை பத்தி நம்ம சொல்லிட்டோம். எப்பவுமே பெருந்தன்மையா, மதிக்கத்தக்க நபரா, பிரம்மாண்டமான ஒரு நல்ல வாழ்க்கை, ஹாப்பியா வாழணும், அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்குள்ள ஊறிக்கிட்டே இருக்கும். நிறைய தலைமை பதவி, கோயில் பொறுப்புகள், ஊர் பொறுப்புகள், அரசாங்கம், அரசியல், இது செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் வரும். அரசாங்கம், அரசியல், இது எல்லாம் நமக்கு கூட இருந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அந்த குருவோட வேலை. குழந்தைகள் மேல் பிரியம், எப்பவுமே பொருளாதார தன்னிறைவு, ஆசை, பொருளாதாரத்தை அடுத்து டெவலப் பண்ணணுங்கிற ஆசை, இதெல்லாம் இருக்கும். அடுத்தது வெள்ளிக்கிழமை, சுக்கிரனோட ஆதிக்கத்துல. இதுல ஆண்கள் வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு சிறப்பு இருக்காது. ஏன்னா ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்துட்டோம். வெள்ளிக்கிழமை இந்த ஆண்கள் பிறந்தவங்கள நிறைய சிரமப்பட்டிருக்காங்க, போராடிதான் அவங்க மேல வர்றாங்க அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அப்ப இந்த வெள்ளிக்கிழமை பெண்கள் பிறந்தா மகாலட்சுமி யோகம்னு அர்த்தம். பொதுவா வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் நல்லா இருக்கும், இருந்தா நல்லா இருக்கும். இந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க இவங்க எல்லாம் ஹெல்த்ல ஹார்மோன்ஸ், கொழுப்பு, கெட்ட கொழுப்புகள், பிளட்டு, வயிறு சார்ந்த உபத்திரவம் இந்த மாதிரி வராம பாத்துக்கணும். தைராய்டு சிலருக்கு வரலாம், சிலருக்கு ஒபிசிட்டி வரலாம். இந்த மாதிரி வராம வியாழக்கிழமை பிறந்தவங்க, வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க தைராய்டு பிரச்சனை வராம பாத்துக்கணும். அந்த கிரகம் நல்லா இருக்கும். வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு கிரகம் நல்லா இருந்தா செல்வாக்கு இருக்கும், செல்வ வளம் இருக்கும். எப்பவுமே ஒரு நல்ல சுபகாரியத்தை தொடங்கும் போதோ, ஒரு வீடு, இடம், நிலம் ஏதாவது பண்ணும் போதோ அவங்க கையிருப்பு பணம் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். சனிக்கிழமை பிறந்தவங்க உழைப்புக்கு தயாரா இருப்பாங்க, கூடவே சோம்பேறித்தனமும் இருக்கும், நீதி, நேர்மை, வைராக்கியம்னு இருப்பாங்க. இதெல்லாம் சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு பொருந்தும். சனிக்கிழமை பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கணும், பர்ஃபெக்ஷனா இருக்கணும். ஆனா ரொம்ப உண்மையா இருப்பாங்க சார் எல்லாத்துக்குமே சனிக்கிழமை பிறந்தவங்க. ஒருத்தர் நன்றி மறக்காத நபர்கள்னா சனிக்கிழமை பிறந்தவர்கள் தான். நன்றி மறக்க கூடாது, நம்ம ஏதாவது ஒருத்தருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா சனிக்கிழமை பிறந்தவங்க தான். திங்கக்கிழமை பிறந்தவங்களுக்கு ஒரு பாயிண்ட், அதுல ஃப்ரூட்ஸ் ரொம்ப பிடிக்கும், பல வகைகள் சாப்பிட விருப்பப்படுவாங்க. வியாழக்கிழமை பிறந்தவங்க இனிப்பு கொஞ்சம் சாப்பிட விரும்புவாங்க. வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். சனிக்கிழமை பிறந்தவங்க பழமைவாதிகள், பழமையா இருக்கிற இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கூலிங் பிரதேசம், ஹில் ஸ்டேஷன், இதெல்லாம் சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி நிறைய இருக்குது கிழமைகள்லயே. அதாவது பிறந்த கிழமையும் உயர்ந்த வாழ்வும். கிழமைநாதர் நல்லா இருந்தா, நீங்க என்ன கிழமையில பிறந்திருக்கீங்களோ அந்த கிழமைநாதர் உங்க ஜாதகத்தில் பலமாக இருந்தால் நிச்சயமாக உங்க வாழ்வு ஒரு உயரத்துக்கு போவதற்கு அது ஒரு சிறப்பான வழிமுறையை சொல்லும் அப்படிங்கிறது கணக்கு. அப்ப நீங்க என்ன கிழமையில பிறந்தீங்க, உங்க ஜாதக அமைப்புப்படி என்ன கிழமை, நாதர் கிழமைக்கான கிரகம் என்ன நிலைமையில இருக்கு, நீங்க எப்படியெல்லாம் அதை டிராவல் பண்ணலாங்கிறத புரிஞ்சுக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.